குட் மார்னிங் டிஎக்ஸ்என். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டிஎக்ஸ்என் உடைய ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்கக்கூடிய அசானா. இப்போ என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா ஒரு குட் மார்னிங்கோட நம்முடைய மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அப்போ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்கக்கூடிய அசானா. அசானானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு தமிழ் மக்களுக்கு ரொம்பவும் பழக்கத்திலையும் இருந்த இன்ன வரைக்கும் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வேங்கை மரம். அந்த வேங்கை மரத்தினுடைய பட்டையை தான் டிஎக்ஸ்என் நிறுவனம் நமக்கு பவுடராக கொடுக்குறாங்க. இப்போ டிஎக்ஸ்எல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கும். அதாவது ஒரு இயற்கையான இறைவன் கொடுத்த ஒரு மூலிகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூலிகைக்கு ஒரு சிறிதமான சிறப்புகள் இருக்கு. இப்போ ஆர்ஜிஜிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்லை ரீஜெனரேட் பண்ணக்கூடியது, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை இருக்கக்கூடிய உச்சந்தலை வரை இருக்கக்கூடிய செல்ஸை ரீஜெனரேட் பண்றதுக்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் சர்வரோக நிவாரணியாக இருக்குன்னு சொல்லலாம். அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டா டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் சிறந்ததுன்னு சொல்லலாம். அர்ஜுனான்னு எடுத்துக்கிட்டா மருதம்பட்டைய நம்ம இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸ்பைருலினா எடுத்துக்கிட்டா ஒரு மல்டிவிட்டமின் மாதிரின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு குணம் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நம்ம டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்கக்கூடிய இந்த அசானா வேங்கை மரத்தினுடைய பட்டையினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது குறிப்பா அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயத்துல குறிப்பா இருக்கு. அது 2 விஷயம் என்னன்றது நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்துடலாம். ஆக இன்னைக்கு நாம இந்த டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய அசானாவை பத்தி பார்க்க போறோம். அதுல மெயினா பார்த்தீங்கன்னா இந்த அசானா அதாவது வேங்கை மரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மரமாக இருக்கு. குறிப்பா சொல்றதா தான் நம்ம எப்படி மருதம்பட்டைய மருதம் நிலத்துல அதாவது 5 வகையா பிரிக்கப்பட்ட அந்த மருதத்தினுடைய நிலத்துல அதிகமா மருதம் பட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துறோமோ அதெல்லாம ஐதீக ரீதியாகவும் மருதம் மரத்தை மக்கள் வழிபடக்கூடியவர்களாகவும் அதே நேரத்துல கோவில்கள்ல வைக்கக்கூடியதாகவும் ஒரு மருத்துவ குணத்தை உடையதாக நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த மருதம் பட்டை பாத்தீங்கன்னா எப்படி 2000 வருடத்திற்கு மேலாக இந்த உலகத்துல புழக்கத்துல குறிப்பா தமிழ் சமூகத்துல இருக்கும். அந்த மாதிரி இது வேங்கை மரமும் தமிழ் சமூகத்திற்கு 2000 வருடத்திற்கு மேலாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்ககால இலக்கியங்கள்லாம் 50 காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல மணிமேகலை சிலப்பதிகாரத்துல கண்ணகி பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு கணவன் இறந்த பிறகு அந்த பாண்டிய மன்னனை எதிர்த்து அவங்க சாபத்தெல்லாம் விட்டு ஒரு ஓரமா நிப்பாங்களாம். அந்த ஓரமா நிக்கக்கூடியதை பத்தி மணிமேகலை இவரு இளங்கோவடிகர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா வேங்கை மரத்தினுடைய நிழல்ல தான் அவங்க போய் நின்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இது இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அந்த இலக்கியம் ஏற்றப்பட்டது எழுதப்பட்டவருடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கிமு 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அப்போ ஏறத்தாழ 2000 வருட காலமாக தமிழ் மக்கள் மத்தியிலே நாம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மரம் தான் இந்த வேங்கை. இந்த வேங்கையை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வேங்கை மரம் ஒரு சில இடங்களை நான் பார்த்திருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அப்ப என்ன செய்வாங்கன்னா வேங்கையில அந்த பட்டையை நம்ம கத்தி வச்சு கொத்தி விடுவாங்க. கொத்தி விடும்போது என்னன்னா அதுல இருந்து ரத்தம் வரும். ரத்தம் மாதிரி அந்த ஒரு பிசின் இறங்கும். அந்த பிசினை சின்ன டப்பால அடைச்சி கொண்டு போவாங்க. அடைச்சி கொண்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்பாங்க. ஏன்னா வேங்கை மரத்தினுடைய பிசின்ல பொட்டு வைக்கும் பொழுது நம்ம பக்கத்துல எந்த ஒரு விதமான அந்த கிருமிகளும் சரி அல்லது பூச்சிகளும் சரி குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வைப்பாங்க. கண் திருஷ்டி பொட்டு மாதிரி வைப்பாங்க. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கு. அதே மாதிரி எப்படி நம்ம இந்திய மருத்துவத்தினுடைய அதாவது வட இந்திய மருத்துவத்தினுடைய தந்தையாக சொல்லக்கூடிய சரகரை பத்தி நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே சரகரை பத்தி நம்ம இதே கிளாஸ்ல பேசியிருக்கோம். அவருடைய சம்யுக்தான்ற ஒரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா வேங்கை மரத்தை பற்றி வேங்கையினுடைய பயனை பற்றி பேசியிருக்காங்க.
இந்த வேங்கையானது வந்து நம்ம சைடுல எப்படி வேங்கைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி வந்து இதை வந்து விஜயசார்னு கூட சொல்லுவாங்க, விஜயசார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் ஆயுர்வேதால அல்லது வந்து நேச்சுரோபதி படிச்சிருக்காங்களோ கண்டிப்பா வேங்கை மரத்தை பற்றி படிக்காம அடுத்த கிளாஸ் போயிருக்க அந்த அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு மரமாக இருக்கு. மருத்துவ குணம் வந்து இந்த மரத்துல வந்து அதிகம். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பூல இருந்து அதனுடைய பட்டையில இருந்து அதனுடைய பிசின்ல இருந்து எல்லாமே மருத்துவ குணத்தை உடையது. மெயினா வந்து வேங்கையினுடைய மருத்துவ குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமா இன்னைக்கு புழக்கத்துல வந்து ஸ்கின்னுக்காகவும் டயபெட்டிக்காகவும் இது அதிகமான புழக்கத்துல இருக்குது. இந்த வேங்கையினுடைய பிசின் வந்து ரொம்ப சிறப்பு. ஆரம்ப காலத்துல இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு அடிபட்டுடுச்சுன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு கிரீம் போட்டு தடவிட்டு ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிடுறோம். இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாமளே சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழந்தைகள் கீழே விழுந்தா நம்ம என்ன பண்ணோம், காப்பி தூளை போட்டு மேல அமுக்குவோம். காப்பி தூள் ட்ரை ஆகும்போது பிளட் வந்து ஸ்டாப் ஆயிடும். இது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தூக்கிலாம் போற சாம்பலை தூக்கி போற காலகட்டம்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நான் சொல்றது அந்த காலம்ன்றது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேங்கை மரத்தை சார்ந்த பகுதியில வாழ்ந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வேங்கையினுடைய அந்த பிசினை வந்து பவுடர் ஆக்கி அந்த பவுடரை வெட்டு காயங்களுக்கு வந்து போடுவாங்களாம். அப்ப வந்து புண்ணும் ஆறக்கூடிய தன்மை இருப்பதாக அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து நம்பியிருக்காங்க, மருத்துவம் பார்த்திருக்காங்க. ஆனா டிஎக்ஸ்என் நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னா வேங்கை மரத்தினுடைய பிசினியை கொடுக்கல, வேங்கை மரத்தினுடைய பட்டைய வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி மருதம் பட்டைய கொடுத்திருக்காங்களோ அதே போல வேங்கை மரத்தினுடைய பட்டைய நமக்கு உபயோகத்திற்காக வேண்டி கொடுத்திருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேங்கை மரத்தினுடைய பட்டைய எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு பியூட்டிஷியன் ப்ராடக்ட்டை வந்து பியூட்டி ப்ராடக்ட்டை ரெடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல வேங்கையினுடைய பட்டை இருக்கு, மஞ்சிஸ்டா இருக்கு. மஞ்சிஸ்டாவும் வேங்கை பட்டையும் அண்ணன் தம்பி மாதிரி வந்து பக்கத்துல வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேங்கையில இன்னொரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல கூட நம்ம பார்க்கலாம். என்னன்னா விஜய் சார் டம்ளர்ன்ட்டு வரும். அதாவது வேங்கையினுடைய இன்னொரு பேர் தான் விஜய் சார். அப்ப அந்த வேங்கையினுடைய டம்ளர் வந்து விக்கிறாங்க. எதுக்கு விக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா நேச்சுரோபதி டாக்டர்ஸுக்கும் தெரியும். அந்த வேங்கை மரத்தை வந்து கொடைஞ்சி அந்த மரத்துல வந்து அந்த குடையப்பட்ட அந்த மரத்தினுடைய அந்த கிளாஸ்ல தண்ணிய வந்து ராத்திரி ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த தண்ணியை குடிப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு மரமாக மருத்துவ குணத்தை உடையதாக இந்த வேங்கையானது இருக்கு. இந்த வேங்கைய டிஎக்ஸ்என் நிறுவனம் பட்டையாக அந்த அந்த பட்டையை வந்து தூளாக பொடியாக கொடுக்குறாங்க. இது வந்து டிஎக்ஸ்என் உடைய ப்ராடக்ட் கிடையாது. டிஎக்ஸ்னுடைய ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டப்பா பிளாஸ்டிக் டப்பா மட்டும்தான் டிஎக்ஸ்னுடைய ப்ராடக்ட். அந்த பிளாஸ்டிக் டப்பா உள்ள இருக்கக்கூடிய அந்த வேங்கையினுடைய பட்டையினுடைய துகள்கள் வந்து இறைவன் இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட டிஎக்ஸ்என் நிறுவனம் 50 கிராம் டப்பால போட்டு இந்தியா முழுவதும் வந்து விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பட்டைய பவுடரை யாரு வந்து சரியான முறையில பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும், இப்ப எக்ஸிமாவா இருக்கட்டும் அல்லது வந்து சொரியாசிஸா இருக்கட்டும் அல்லது வேற இன்ன பிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட அந்த மருந்து மாத்திரைகள் கூட இந்த வேங்கையினுடைய பட்டையினுடைய பவுடரை ஜஸ்ட் ஒரு அரை கிராம் 1 கிராம் 1/2 ஸ்பூன் வச்சுக்கீங்களேன், தினமும் வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. எவ்வளவு காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப காலம் கிடையாது. ஒரு 48 நாட்கள் அதிகபட்ச போனா 2 மாசம் எடுத்துட்டு ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு தேவைப்பட்டா மீண்டும் எடுத்துக்கலாம். இப்ப வந்து எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னும் பொழுது இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல ஒரு சில இடங்கள்ல எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆவாரம் பூ டீயா நிறைய போச்சு. அதே போல வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன வருதுன்னா வேங்கையினுடைய டீ வந்து வருது. என்ன இது புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு வருது. ஒண்ணும் இல்ல. வெங்காய இலைய வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் சீரகமும் போட்டு கொதிக்க வச்சு குடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வேங்கை டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய டிஎக்ஸ்னுடைய அசானாவை நாம
நம்ம வீட்ல போடக்கூடிய டீல பிளாக் டீல டிஎக்ஸினுடைய பிளாக் டீல வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து இத பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னாவே போதுமானது. இந்த வேங்கையினுடைய பவுடர் வந்து அவ்வளோ வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது. அதாவது இளம் நரைன்னு சொல்லுவாங்க. இளம் நரைக்கும் வந்து இது சிறந்ததாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்குன்ட்டு பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க வேங்கை கூட வந்து மஞ்சிஸ்டாவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா மஞ்சிஸ்டாவா இருக்கட்டும், வேங்கையா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும் ஒரு 48 நாள், அதிகபட்சம் போனா 2 மாசங்கள் எடுத்துக்கங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கேப் விடுங்க. டாக்டர் குடுக்கக்கூடிய மருந்து, மாத்திரைகள் கூட இத எடுத்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரு பெண்களுக்கு நம்ம பார்க்க முடியும். வெளிய சொல்ல முடியாத அளவிற்கு பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சில பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாதாந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பா போகும். ஒரு 10 நாள் போற பெண்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய ஷாப்ல வந்திருக்காங்க. அப்ப அந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் குடுக்கக்கூடிய மருந்து, மாத்திரைகள் கூட டிஎக்ஸன் உடைய நோனினுடைய ஜூஸும் அல்லது மாத்திரையும், ஸ்பைருலினாவும் இந்த வேங்கையினுடைய பவுடரும் குடுத்தீங்கன்னா, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அருமையான ரிசல்ட். அந்த மாரி குடுத்திருக்கேன். ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கமெண்ட் பண்ணதுல நல்ல ரிசல்ட். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 15 நாளாவே வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்குங்க. அல்லது ஒரு 10 நாளா நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆள் பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாங்க. அப்ப அந்த மாரி உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைருலினா, முருன்சி, வேங்கையினுடைய பவுடர், அசானா டிஎக்ஸன் கொடுக்கக்கூடிய அசானாவுடைய பவுடர நம்ம வந்து குடுக்கும்போது, அருமையான ரிசல்ட்ட வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 2 யாருக்கெல்லாம் இருக்கோ, டயபெட்டிக்ல டைப் 2 யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க டிஎக்ஸன்ல குடுக்கக்கூடிய அதாவது ஏதாவது அலோபதி மெடிசின் எடுக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்-ஒய்-இசட் ஏதோ மெடிசின் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்தும் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிலாய் மாத்திரைக்கு கூட வேங்கையினுடைய பவுடர் குடுக்கலாம். அல்லது வந்து மேசாசிரிங்கின்னு சொல்லக்கூடிய சிறுகுறிஞ்சான் கூட வேங்கையினுடைய பவுடர் குடுக்கலாம். டைப் 2 டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. யார் ஒருத்தவங்களுக்கு அசானாவுடைய பவுடர எடுத்து கண்ட்ரோல் ஆயிடுச்சோ, அவங்க அந்த மருந்து மாத்திரைகளோட சேர்ந்து எடுக்கும்போது கண்ட்ரோல் ஆயிடுச்சோ, அவங்க ஒரு கேப்ப விடுங்க. மீண்டும் இந்த டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புக்குள்ள வராம இருக்கிறதுக்கு, நம்ம என்ன செய்யலாம்னா, வெங்காயனுடைய பவுடர அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாச்சும் ஒரு கிராம் எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும். இப்படி வந்து சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் வேங்கை மரத்த வந்து கிளாஸ் ஆக்கி, அந்த கிளாஸ வந்து இன்னைக்கு வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு 45 நாள் அந்த கிளாஸ்ல தண்ணி குடிச்சா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பெரிய மார்க்கெட் வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அசானாவுடைய மரத்துல, அதாவது வேங்கையினுடைய மரத்துல வந்து பலவிதமான ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஆரோக்கியம் கெட்டு போகாம இருப்பதுக்கு உண்டான அனைத்து விதமான நல்ல பொருட்களும் வந்து இதுல இருக்கு. இயற்கையான முறையில. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேஷனா வேலை செய்யுது. பொதுவாகவே இறைவன் இந்த உலகத்துல ஒரு ஒரு மூலிகைய படைச்சிருக்கின்றான்னா, அந்த மூலிகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான எதெல்லாம் எடிபிளா இருக்கோ, அதுல அனைத்து விதமான மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல பொருட்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அந்த மாரி வந்து பார்க்கும்போது, வேங்கை ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். நம்முடைய மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சிஸ்டாவோட நிக்குது. மஞ்சிஸ்டா அதாவது ஸ்கின்னுன்னு எடுத்துக்கிட்டா மஞ்சிஸ்டா தான். அப்படி நிக்குது. மஞ்சிஸ்டாவையும் வேங்கையும் சேர்ந்து நீங்க குடுத்து பாருங்க. அவ்ளோ அருமையா ரிசல்ட் கிடைக்குது. எப்படி நம்ம வந்து ஃபேட்டி லிவருக்கு வந்து கால மேகத்தையும், மஞ்சிஸ்டாவும் சேர்த்து குடுத்து ரிசல்ட்ட காட்டுறோமோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சிஸ்டாவையும் அசானாவுடைய பவுடரும் சேர்த்து குடுத்து பாருங்க. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. வெளிப்புற பூச்சாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அசனாவுடைய பவுடர் கூட நாம வந்து மஞ்சள தடவி வெளிப்புறமாவும் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணத்தை உடைய இயற்கையான இறைவன் தந்த ஒரு சிறந்த ஒரு மூலிகை தான் இந்த வேங்கையினுடைய மரத்த பத்தி நம்ம சொல்ல முடியும். இந்த வேங்கை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்கின்னுக்கு நல்லதோ, அதே போல டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து இளம் நரை இருக்கு. இளம் நரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்றோம்?
பித்தம் வந்து அதிகமான இளம் நேரம் வரும்ன்ட்டு நம்ம சொல்றோம். வந்துருச்சுன்னா அத சரி பண்றதுக்கு என்ன செய்யணும்னா, ஒண்ணு டாக்டர் குடுக்கக்கூடிய மருந்து, மாத்திரைகள், கிரீமு, பேஸ்ட் ஏதாவது இருக்குன்னா அத பயன்படுத்துங்க. அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸன் குடுக்கக்கூடிய வேங்கையினுடைய அசானா பவுடரையும், நீல அவரையும் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ண சொல்றோம். அப்ளை பண்ண சொல்லும் பொழுது, இயற்கையான முறையில இளம் நரைகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வேங்கைக்கு இருப்பதாக மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வேங்கையினுடைய அப்புறம் வேங்கையினுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும். ஒரு சில பேருக்கு சீதபேதி ஆகும். அதாவது வாமிட்டிங்கும் வரும். மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன்ல வந்து பிளட்டும் கசியும். இந்த மாரி சீதபேதியாக நடக்கக்கூடிய அ ஆணா இருக்கட்டும் அல்லது பெண்ணா இருக்கட்டும், அடல்ட்டா இருக்கக்கூடியவங்களுக்கு. அவங்களுக்கு டாக்டர் குடுக்கக்கூடிய மருந்து, மாத்திரைகள் கூட இந்த வேங்கையினுடைய பவுடர் அதாவது டிஎக்ஸன் கொடுக்கக்கூடிய அசானாவுடைய பவுடர அ நெய்யில கலந்து காலை, மாலை இருவேளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, ஒரு வைத்தியர்கிட்ட இருந்து கத்துக்கொண்ட ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி வேங்கையினுடைய அசானாவுடைய பவுடர வந்து நெய்யில கலந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சரியாயிடும்னா அப்படி செய்யக்கூடாது. அவருங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரோ, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ஒரு துணை உணவாக, ஒரு துணை ஒரு சப்ளிமெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, அசானாவுடைய பவுடர தேன்ல சாரி நெய்யில கலந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அருமையான ஒரு ரிசல்ட்ட வந்து பார்க்க முடியுது. ஆக வேங்கை மரம் வந்து ஒரு சிறப்புக்குரியது. இன்னைக்கு கூட வந்து நெறைய பேர் வீட்ல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சார்ந்த நீலகிரி மாவட்டம் சார்ந்த பழைய வீடு ஒரு 50 வருஷம் வீடு, ஒரு 100 வருஷம் வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய கதவுகள், அவங்களுடைய ஜன்னல்கள் வந்து வேங்கை மரமா இருக்கும். ஏன்னா, வேங்கை மரத்துக்கு வந்து கிருமி நாசினி, அதாவது கிருமிகள் அண்டாத ஒரு தன்மையும் அந்த மரத்துக்கு இருக்கு. அந்த மரத்தினுடைய பட்டைய டிஎக்ஸ்என் நிறுவனம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, ஸ்கின்னுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருப்பதற்கு உண்டான ஆரோக்கியத்திற்காக வேண்டி, முடிகள் உதிராமல் இருப்பதற்கு உண்டான ஆரோக்கியத்திற்காக வேண்டி, மாதாந்திர பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி, சீதைபதி போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாகாமல் இருப்பதற்காக வேண்டி, ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அதாவது இன்ஃப்ளமேஷன் வீக்கம், உடல் வீக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள குறிப்பா எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள வந்து சரியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, டிஎக்ஸ்என் நிறுவனம் 50 கிராம் டப்பால டிஎக்ஸ்என்னுடைய அசானா பவுடர வந்து குடுத்திருக்காங்க. இந்த அசானா பவுடர நாமளும் பயன்படுத்தி, நம்முடைய சார்ந்தவர்களும் பயன்படுத்தி, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை குடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சு, இன்னைக்கு இது உரைய முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ.